கண் ஒன்று, பல் இரண்டு, நெடிலா கூட இருக்கலாம், புரிந்துதான் சொல்லணும்ல. மூன்று, நான்கு, ஐந்து, ஏகப்பட்ட வார்த்தைகள். வரமாட்டேங்கல. நேரம் முடிந்தது. நிறைய வார்த்தை. அந்த தம்பி 9 வரைக்கும் சொல்லியிருக்காரு. நீங்க எத்தனை சொன்னீங்க? 5. அதாவது நீங்க பெறுகிற மதிப்பெண் 50. முதல் சுற்றின் இறுதி போட்டியாளர் திரு காமராஜ் ஆசிரியர். மற்றவங்களை விட நீங்க கொஞ்சம் அதிகமாகவே சொல்லணும். கணித ஆசிரியர் தானே, தமிழ் ஆசிரியர் தானே, கணித ஆசிரியர் தானே, தாய்மொழி தமிழ் தானே. நீங்க அதுக்கெல்லாம் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வர வேண்டியது இல்லை. சொல்லணும். அதிகபட்சமாக 9 வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. வரவேற்றார். விஷயம் ஒன்றும் இல்லை. 2 எழுத்து கொண்ட வார்த்தை. கடைசி எழுத்து இல் என்று முடியணும். இல் இல். சரியா? முதல் எழுத்து நெடிலாகவும் இருக்கலாம், குறிலாகவும் இருக்கலாம். ஆனா பெயர் சொல்லாக மட்டும்தான் இருக்கணும். உதாரணத்துக்கு செல் சொல்லக்கூடாது. செல் என்பது பெயர் சொல்லல. அதனால அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்திடணும். பெயர் சொல்லாக மட்டும். முதல் எழுத்து குறிலாகவும் இருக்கலாம், நெடிலாகவும் இருக்கலாம். உங்களுக்கான நேரம் 60 வினாடிகள். பந்தய குதிரையாக திரு காமராஜ் அவர்கள் பாய்கிற காட்சியை நான் இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. கல் 1, 2, பால் 3, தேல் 3, வேகமா ஆரம்பிச்சு நானே கொஞ்சம் மறந்து போயிட்டேன். அதுதானே கேள்வி. பல் சொல்லிட்டேன். 4, கால் 5, தோல் 6, மேல் 7, எல் எல் இருக்குல்ல, இல் வீடு சாப்பிட்ற எல். அது எள்ளு 7. நேரம் முடிந்தது. நீங்க இல்லுன்னு சொல்லியிருந்தா கூட அதுக்கு ஒரு அர்த்தம். இல்லுன்னா வீடுன்னு அர்த்தம். 7 சொற்கள்.